மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை அரசியல் பழிவாங்கலாக இருக்கக்கூடாது, நாமல் எச்சரிக்கை. யாழில் கொடூரம், மருமகனின் வாழ்வெட்டில் பாமியார் பலி. ரஷ்யாவிற்கு பேரிடி, முக்கிய ராணுவ தொழிற்சாலையை துல்லியமாக தாக்கிய உக்ரைன். அலுர நீண்ட காலம் சிறையில் இருப்பார், விடுக்கப்படும் எச்சரிக்கை. எண்ணெய் விலை $200 உயரும், ஈரான் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. ஈரான் போரில் அமெரிக்கா வெற்றி பெற்றுவிட்டதாக அறிவித்த ட்ரம்ப். ஈரான் புதிய உச்ச தலைவருக்கு ஆபத்து, இஸ்ரேலை வைத்து தீர்த்து கட்ட திட்டமிடும் ட்ரம்ப். முழுமையான போருக்கு தயார், ஈரான் புரட்சிகர காவல் படையின் அதிரடி அறிவிப்பு. இந்திய துறைமுகம் நோக்கி சென்ற கப்பல் மீதே தாக்குதல். தொடர்பென விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் மற்றும் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேவின் கைது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கருத்து வெளியிட்டுள்ளார். 2019 ஆண்டு நடாத்தப்பட்டு உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் அரசியல் எதிர்பார்ப்பாளர்களை இலக்கு வைத்தோ அல்லது பூகோள அரசியல் நிகழ்ச்சி நிரல்களுக்கு அமைவாகவோ முன்னெடுக்கப்படக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தற்போதைய அரசாங்கம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்தாலும் விசாரணைகளின் தற்போதைய போக்கு அதன் நம்பகத்தன்மை குறித்து பாரிய கேள்விகளை எழுப்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நியாயமான வெளிப்படையான மற்றும் பக்கசார்பற்ற முறையில் முன்னெடுக்கப்படும் எந்தவொரு விசாரணைக்கும் தான் முழுமையான ஆதரவை வழங்குவதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த மிலேச்சத்தனமான தாக்குதலுக்கு பின்னால் உள்ள உண்மையான சூத்திரதாரிகளை கண்டறிந்து அவர்களுக்கு சட்டப்படி தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டமை குறித்து கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ அவர் ஒரு கௌரவமான ராணுவ அதிகாரி எனவும் பாராட்டியுள்ளார். 30 ஆண்டுகால உள்நாட்டுப் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் அவர் ஆற்றிய சேவை மகத்தானது எனவும் திட்டமிட்ட அரசியல் அழுத்தங்கள் மூலமே அவர் மீது போலியான கதைகள் சுமத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தாக்குதலை தடுக்க தவறிய மற்றும் தமது கடமைகளை செய்ய தவறிய உண்மையான நபர்கள் மீது இவ்வாறான தீவிர விசாரணைகள் நடாத்தப்படவில்லை என நாமல் ராஜபக்ஷ அதிருப்தி வெளியிட்டுள்ளார். அரசியல் தேவைகளுக்காக ராணுவ அதிகாரிகளை பலிக்காடாக்குவது தேசிய பாதுகாப்பிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். மருமகனின் வாழ்வெட்டில் மாமியார் பலியான சம்பவம் நெல்லியடியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், வடமராட்சி பருத்தித்துறை கிராம கோடி எனும் பகுதியில் மனைவியின் தந்தையாரை வாளால் வெட்டி படுகாயப்படுத்திவிட்டு மனைவியின் தாயாரை வாளால் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் வடமராட்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச செயலகத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தராக பணியாற்றும் நபரே மாமனாரை வெட்டி படுகாயப்படுத்திவிட்டு மாமியாரை படுகொலை செய்துள்ளார். குறித்த சந்தேக நபரை பருத்தித்துறை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். வாழ்வெட்டு சம்பவத்தை தொடர்ந்து பருத்தித்துறை காவல் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை காவல்துறை பரிசோதகர் பிரியந்தா அமரசிங்க தலைமையிலான 5க்கும் மேற்பட்ட காவல்துறை குழுக்கள் அமைக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் குறித்த சந்தேக நபரை அதிரடியாக கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவின் மிக முக்கியமான ராணுவ தொழிற்சாலைகளில் ஒன்றை உக்ரைனிய படைகள் தாக்கியுள்ளது என ஜனாதிபதி வலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இந்த ஆலை ரஷ்ய ஏவுகணைகளுக்கான மின்னியல் மற்றும் கூறுகளை உற்பத்தி செய்தது. நமது நகரங்கள், நமது கிராமங்கள் மற்றும் பொதுமக்களை தாக்கும் ஏவுகணைகள் உற்பத்தி செய்யும் இடம்தான் என்று அவர் தெரிவித்தார். பிரையன்ஸ் எல்லை பகுதியில் உள்ள கிரெம்லின் எல்லையை தாக்க பிரெஸ்டிக் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத ஏவுகணை தாக்குதலில் குறைந்தது 6 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் 42 பேர் காயமடைந்ததாகவும் ரஷ்ய உள்ளூர் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் செய்தி தொடர்பாளர் பிரிட்டிஷ் நிபுணர்கள் இல்லாமல் இந்த ஏவுகணைகளை ஏவுவது சாத்தியமற்றது என்பது வெளிப்படையானது என்று தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நீண்ட காலம் சிறையில் இருப்பார் என எதிர்க்கட்சியினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். முன்னாள் அமைச்சரும் பிவித்துறைகள உரிமைய கட்சியின் தலைவரான உதய கம்பன்பில இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பழிவாங்கும் நோக்கில் தற்போதைய ஜனாதிபதி தோண்டும் குழியானது அவருக்கான புதைகுழி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான வழக்கு அனுரவிற்கு எதிரான பல வழக்குகளுக்கான பிழையான முன்னுதாரணமாக அமைந்து வருகின்றது என்பதை அவர் நினைவில் நிறுத்திக் கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளார். ரணில் விக்ரமசிங்க சிறையில் தடுத்து வைக்கப்பட்ட காலத்தை 13ஆல் பெருக்கிக் கொள்ளுமாறும் அந்த நாட்களின் எண்ணிக்கை அனுர சிறையில் இருப்பார் எனவும் உதய கமன்பில எச்சரிக்கை விடுத்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். உலக சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை 200 அமெரிக்க டாலர்களை எட்டக்கூடும் என ஈரானிய ராணுவ அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நேற்றைய தினம் ஹார்மோஸ் நீரிணையில் மேலும் 3 கப்பல்கள் தாக்கப்பட்டதாக வெளியான தகவல்களை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் ஹார்மோஸ் நீரிணையில் தாய்லாந்து நாட்டுக்கு சொந்தமான 3 சரக்கு கப்பல்கள் ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன. இதில் ஒரு கப்பல் தீப்பற்றியதுடன் அதன் பணியாளர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தீவிர தாக்குதல்களுக்கு மத்தியிலும் எரிசக்தி விநியோகத்தை சீர்குலைக்கும் திறன் ஈரானிடம் இருப்பதை இந்த தாக்குதல்கள் நிரூபித்துள்ளதாக ஈரான் தரப்பு தெரிவித்துள்ளது. ஈரானிய ராணுவ ஊடக பேச்சாளர் இப்ராஹிம் சோல்பகாரி தெரிவிக்கையில், எண்ணெய் விலை $200 உயர தயாராகுங்கள், ஏனெனில் நீங்கள் சீர்குலைத்த பிராந்திய பொது பாதுகாப்பிலேயே எண்ணெய் விலையும் தங்கியுள்ளது. அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். தெஹ்ரானில் உள்ள வங்கி மீது நடாத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்கா அல்லது இஸ்ரேலுடன் தொடர்புடைய வங்கிகள் மீதும் தாக்குதல் நடாத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதனால் மக்கள் அத்தகைய இடங்களிலிருந்து குறைந்தது 1000 மீட்டர் தொலைவில் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உலகில் 1/5 பங்கு எண்ணெய் விநியோகிக்கப்படும் ஹார்மேஸ் நீர்முனை முடங்கியுள்ளதால் 1970களுக்கு பிறகு மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருப்பினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இப்போர் சூழலுக்கு விரைவில் தீர்வு காண்பார் என்ற நம்பிக்கையில் பங்குச் சந்தைகள் ஓரளவு ஸ்திரத்தன்மையை காட்டி வருவதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானுடன் இடம்பெற்று வரும் போரில் அமெரிக்க வெற்றி பெற்றுவிட்டதாக அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். எனினும் இந்த கூற்றுக்கு அவர் எந்த தெளிவான ஆதாரத்தையும் முன்வைக்கவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதன்போது அவர், நாங்கள் வென்றுவிட்டோம் என்று நான் கூறுகிறேன். மிக விரைவாக வெற்றி என்ற சொல் விரும்ப மாட்டோம், ஆனால் நாங்கள் வென்றுவிட்டோம். முதல் 1 மணி நேரத்திலேயே அது முடிந்துவிட்டது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுடனான இந்த போரின் நிலைமை தொடர்பில் டிரம்ப் ஆரம்பத்தில் இருந்தே பல்வேறு விதமான முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். சில நேரங்களில் போர் திட்டத்தை விட வேகமாக முன்னேறுகிறது என்று அவர் கூறினார். மற்றொரு சந்தர்ப்பத்தில் இது 4 முதல் 6 வாரங்கள் வரை நீடிக்கலாம் என்று கூறினார். மேலும் நாம் ஏற்கனவே வென்றுவிட்டோம், ஆனால் இன்னும் முழுமையாக வெல்லவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த தாக்குதல்களை அவர் ஒரு சில நேரங்களில் போர் என்றும் சிறிய ராணுவ நடவடிக்கை என்றும் விவரித்து வருகிறார். அதன்போது கெண்டக்கி மாநிலத்தில் நடந்த உரையின் போது ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற பெயரை எப்படி தேர்வு செய்தார் என்பதையும் அவர் விளக்கியுள்ளார். எனக்கு சுமார் 20 பேர்கள் கொடுத்தார்கள். அவற்றை பார்த்தபோது நான் தூங்கிவிடும் அளவுக்கு இருந்தது. எந்த பெயரும் பிடிக்கவில்லை. பின்னர் எபிக் ஃபியூரி என்ற பெயரை பார்த்தேன். அதை பார்த்தவுடன் இந்த பெயர் எனக்கு பிடித்தது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் புதிய தலைவர் முஜ்தபா கமினி அமெரிக்காவின் கோரிக்கைகளுக்கு இணங்கவில்லை என்றால் அவரை கொல்லும் இஸ்ரேலின் நடவடிக்கையை ஆதரிப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் முக்கிய கோரிக்கை ஈரான் தனது அணு ஆயுத திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும் என்பதாகும். இந்த கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் முஜ்தபா காமினியை இலக்காக கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அலி கமனி கடந்த பிப்ரவரி 28 தெஹ்ரானில் நடாத்தப்பட்ட வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்டார். அதன் பின்னர் அவரது மகன் முஜ்தபா காமினி புதிய உச்ச தலைவராக நியமிக்கப்பட்டார். இந்த நியமனம் குறித்து டொனால்டு ட்ரம்ப் அதிருப்தி தெரிவித்ததுடன் அவர் அமைதியாக வாழ முடியாது எனவும் எச்சரித்துள்ளார். இதேவேளை கொல்லப்படுவதற்கு முன்பு அலி கமனி தனது மகன் தன்னை தொடர்ந்து பதவியேற்க வேண்டாம் என்று தனது விருப்பத்தில் குறிப்பிட்டிருந்ததாகவும் சில சர்வதேச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இனி பதிலடி நடவடிக்கைகளுக்கான காலம் முடிந்துவிட்டது என்றும் முழுமையான போருக்கு தயாராக இருப்பதாகவும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை அறிவித்துள்ளது.
தனது இருப்பை ஆபத்தில் இருப்பதாக ஈரான் உணர்கிறது என்றும் இனி சிறிய அளவிலான பதில் தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு இடமில்லை என்றும் IRGC தெரிவித்துள்ளது. உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து கடல்வழி பாதைகளில் ஒன்றான ஹார்முஸ் ஜலசந்தி தற்போது செல்ல முடியாத பகுதியாக மாறியுள்ளது. ஈரானின் அமைதி இல்லாமல் 1 லிட்டர் எண்ணெய் கூட அப்பாதையில் செல்லாது என்றும் IRGC தெரிவித்துள்ளது. சமீபத்தில் தாக்கப்பட்டதாக கூறப்படும் 3 கப்பல்கள் குறித்து IRGC விளக்கம் அளித்த போது அவை வேறு நாட்டின் கொடியின் கீழ் பயணித்திருந்தாலும் உண்மையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்காக வேலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் ஈரானிய ஆயுதப்படையின் கூட்டுப்போர் கட்டளையின் தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிமின் சோல்ஃபஹாரி சந்தேகத்திற்குரிய ஒவ்வொரு கப்பலையும் நாங்கள் சட்டபூர்வமான இலக்காக கருதுகிறோம். ஒரு பீப்பாய் எரிபொருளை $200 வாங்க தயாராக இருங்கள் என்று எச்சரித்துள்ளார். அத்தோடு ட்ரம்பிற்கு மற்றும் இஸ்ரேலின் மொசாட் உளவுத்துறைக்கு எச்சரிக்கையொன்றை விடுத்த சோல்ஃபஹாரி, நீங்கள் போரை தொடங்குங்கள், அது எப்படி முடிகிறது என்பதை நாங்கள் தீர்மானிக்கிறோம் என தெரிவித்துள்ளார். இதேவேளை ஈரானின் ஏவுகணை திறன்கள் அளிக்கப்பட்டுவிட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ள நிலையில் அதனை நிராகரித்த ஈரானிய நாடாளுமன்ற தலைவர் ஈரான் விரும்பும் எந்த இடத்தையும் தாக்கும் திறன் நாட்டிற்கு உள்ளது என்று எச்சரித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணையில் நேற்று புதன்கிழமை தாக்கப்பட்டு தாய்லாந்து கப்பல் மேற்கு இந்தியாவின் கனலா துறைமுகத்தை நோக்கி சென்றதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நடந்து வரும் மோதலில் வணிக கப்பல் போக்குவரத்து ராணுவ தாக்குதல்களுக்கு இலக்காக மாற்றப்படுவதை இந்தியா மிகவும் கண்டிக்கின்றது. இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மோதலின் ஆரம்ப கட்டத்தில் இதுபோன்ற பல தாக்குதல்களில் இந்திய குடிமக்கள் உட்பட விலை மதிப்பெற்ற உயிர்கள் ஏற்கனவே இழக்கப்பட்டுள்ளன. மேலும் தாக்குதலின் தீவிரமும் உயிரிழப்பும் அதிகரித்து வருவதாக தெரிய வருகிறது. எனவே அந்த அறிக்கையில் இது மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.